வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். டைட்டில் பார்த்ததுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. படுக்கையில் யூரின் போகிறதுக்காக ஒரு சூப்பரான மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வீடுகளில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அது இயல்பு, அது இயற்கையும் கூட. அந்த குழந்தைகள் கண்டிப்பாக தூக்கத்தில் இருக்க தான் செய்வாங்க. 5 வயதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயந்தான். அதுவும் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி தான், பையனாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி தூக்கத்தில் அந்த மாதிரி யூரின் வருது. அந்த வயதை கடந்தவங்களுக்கும் கூட படுக்கையில் யூரின் போகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நம்ம அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம கருதணும். நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையை வெளியில் சொல்கிறதுக்கு கூட அசிங்கம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுருதாங்க. அது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நிரந்தர தீர்வு அதை எப்படி காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி தான், பருவ வயதினராக இருந்தாலும் சரி தான், பெரியவர்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாரும் இந்த மருந்தை நம்ம சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைகள் இப்போ தூங்கிட்டு இருக்கிறப்போ யூரின் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாடர் கண்ட்ரோலில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க படுக்கையிலே சிறுநீர் கழிச்சிடுறாங்க. ஆனால் வளர வளர அது கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு 5 வயது வரைக்கும் அவங்க யூரின் போகலாம் தூக்கத்தில். 5 வயதை தாண்டிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது கண்ட்ரோல் ஆகிடணும் அவங்களுக்கு. ஒரு சில குழந்தைகளுக்கு வேணால் 7 வயது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7 வயது வரை அவங்களுக்கு அந்த பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கலாம். பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் தாண்டி போயிடுச்சு. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா 7 வயது வரை போனாலும் சரி வளர வளர சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது தப்பு. அதிகபட்ச வயது நான் உங்களுக்கு 7 வயது வரை கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேலே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தே தான் தீரணும். அந்த மாதிரி பெரிய குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன காரணம் சொல்லி அதை நம்ம கண்டறிந்து அதற்கான தீர்வும் நம்ம தேடுறது தான் ரொம்பவே நல்லது. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு பரம்பரையாக கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு சிறுநீர் வரக்கூடிய அந்த வழிப்பாதையில் நோய் தொற்று இருந்தது, இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வரலாம். அதை பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான மருந்து நான் போட்டிருக்கேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிறுநீரக கல் இருந்தாலும் பிரச்சனை வரலாம். முக்கியமாக மலச்சிக்கல் இருந்ததுனாலும் வரும். அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம 7 வயதுலேருந்து 12 வயதுக்குள்ளே நம்ம சரி பண்ணிடணும். அப்படி நம்ம 12 வயது வரைக்கும் சரி பண்ணாமல் 12 வயதையும் நமக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய சிறுநீரகம் சுருங்கி போயிடும். இரத்த சோகை வரலாம், இரத்த அழுத்தம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரகம் முழுவதுமே நமக்கு பாதிப்படையக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகாமல் அந்த இன்பிட்வீன் கேப்லேயே நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எடுத்துக்கிற ரொம்ப சிம்பிள் ரெமெடி என்னென்னா இந்த வெல்லம் தான். அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெல்லம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் உடல் சூட்டை நமக்கு அதிகரிக்கிறதுனால படுக்கையில் அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 7 வயது தாண்டிய குழந்தைகள்லேருந்து நீங்கள் பெரியவர்கள் வரை தாராளமாக எடுத்துக்கலாம். தினமும் ஒரு சிறிய துண்டு நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. சிறிய துண்டுன்னு சொல்லும்போது ஒரு 10 கிராம் 15 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளை நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சமாக இந்துப்பு, அந்த ரெண்டையும் நம்ம கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 60 நாட்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கடுகு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வு கொடுக்குது அப்படின்னா இந்த கடுகு தான் நமக்கு. இந்த மாதிரி நம்ம கடுகு எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி இதை நல்லா உலர வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் இருந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு தூள் எடுத்துக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் கடுகுத்தூளுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சூடான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதாவது வெந்நீர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ml வரும். 200 mlக்கு 1 டீஸ்பூன் இந்த கடுகு பவுடர் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடிக்க கொடுங்க. எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நைட்டு அவங்க தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நாளடைவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். கடுகும் நமக்கு உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியது தான். சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே அதிகமான உடல் சூடு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த நெல்லிக்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கூஸ்பெர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு நெல்லிக்காய் ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து தான். நமக்கு நிறைய நன்மைகளை வழங்கக்கூடியது. விட்டமின் சி கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போது இந்த நெல்லிக்காயை வச்சு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு நம்ம மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷை மட்டும் நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த கருப்பு மிளகு தான். இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு நமக்கு அந்த நெல்லிக்காயை கூழாக ஆக்கணும். ஜூஸ் எடுக்கக்கூடாது. நல்லா வெளுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/4 கப் எடுத்துக்கிட்டோன்னா இது 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பவுடர். இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்காக கொடுங்க, இல்லை சாப்பிட்றதுக்காக நீங்கள் கொடுங்க. ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் தாராளமாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு குழந்தைகள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. தினமும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு மாற்றம் குழந்தைகளுக்கு தெரியும். பெரியவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயை வச்சு பார்க்க போகிறது இல்லை. இதை நல்லா காய வச்சு வற்றல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வற்றலை நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சொல்லப்போனால் நெல்லிக்காய் பவுடர். அந்த நெல்லிக்காய் பவுடர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் பவுடர் கூட அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது இந்த சீரகம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் சீரகப்பொடி எடுத்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தினமும் 2 வேளை நீங்கள் கொடுங்க. ஒரு சிறிய உருண்டை கொடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளைகள் குழந்தைகள் பெரியவர்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக இத்தனை நாளையில் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டான ஒரு டேட் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறத தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் தொற்று இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். எள்ளு கூட நம்ம வெல்லம் சேர்த்து நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி குழந்தைகளுக்கு தினமும் கொடுங்க. ஒருவேளை உடல் எடை அதிகரிக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த எள்ளு சாப்பிட்றத நம்ம தவிர்த்திடலாம். இதை தவிர்த்துட்டு நான் சொல்லியிருக்கிற மற்ற மருந்துகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது உடல் எடை நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் போதும், நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். கடைசியாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த தேன் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த தேன் குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த தேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் தேவையான அளவு தேன், இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன், அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 200 ml பாலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு மாற்றம் தெரியும். காலையிலையும் நீங்கள் கொடுக்கலாம், நைட்டும் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வேளைகள் மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம், ஏதாவது ஒன்று கூட ஃபாலோ பண்ணலாம். இன்னும் என்ன மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.